KLR the Photo Guru YouTube சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா Ponsing. Secrets of shooting silhouettes. அதாவது silhouettes படங்கள் எடுக்கிறதுனுடைய ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR the Photo Guru YouTube சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணுற வீடியோஸோடைய அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். சீக்ரெட்ஸ் ஆஃப் சிலுவேட்ஸ் அப்படிங்கிற அந்த வீடியோவில், அதாவது சிலுவேட் படங்கள் எடுக்கிறதுனுடைய ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பியூட்டிஃபுல்லான, அழகான, ஆர்டிஸ்டிக்கான, எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சிலுவேட் பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும், எதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான சிலுவேட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு கரெக்டான, ஒரு நல்ல சரியான நேரத்தில், மோஸ்ட் அப்ராப்ரியேட் டைம் ஆஃப் த டேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. நான் சொல்கிறது இப்போ அவுட்டோரில் நீங்கள் சிலுவேட் பண்ணணும் அப்படின்னா எந்த நேரத்தில் நீங்கள் வந்து கேமரா எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் நிற்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங்கில் அகெயின்ஸ்ட் த சன் எடுத்திங்கன்னா சிலுவேட்ஸ் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வரும். இல்லை லேட் ஈவினிங் அப்போது அகெயின்ஸ்ட் த சன் எடுத்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலுவேட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக வரும். பேசிக்கலி என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் ஒரு லைட் வந்து உங்களுக்கு ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும், பிரைட்டாக இருக்கணும், ஹெவியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது ஒரு பாயிண்ட். ஆக்சுவலாக அந்த லைட் வந்து உங்களுக்கு ரைட் ஆப்போசிட் இந்த கேமரா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு சிச்சுவேஷன், ஆக்சுவலாக சரியான ஒரு லைட்டிங் கண்டிஷன். இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா காலையில் கிடைக்கும். ஒரு மேபி ஒரு 6:30 மணிலேருந்து வேலை ஒரு 8 மணி வரைக்கும் நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக என்னை பொறுத்தளவுக்கு வந்து 6 மணிலேருந்து ஒரு 7 மணி தான், நான் 7:30 மணி வரைக்கும் சொல்லுவேன். ஆக்சுவலாக அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்கை கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல்டான எக்ஸ்போஷரில் உங்களுக்கு வரும். அது மாதிரி ஈவினிங் எடுத்துட்டிங்கன்னா மேபி ஒரு 4:35க்கு மேலே ஒரு அபவுட் 6 வரைக்கும் போகலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் லைட் கொஞ்சம் டவுனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கையுடைய கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து அவுட்டோரில் நீங்கள் லேண்ட்ஸ்கேப் பேஸ்டு அதாவது எடுத்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். பட் டசன்ட் மீன் தட் எல்லா சமயத்துலையுமே நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் அப்படிலாம் அங்கே தான் நம்ம சிலுவேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக எந்த இடத்துல உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிரைட்டாக இருக்கும், முக்கியமான கண்டிஷன் என்னென்னா உங்களோட சப்ஜெக்டை, அந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்பக்கத்தில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிரைட்டாக இருக்கணும். அது ஸ்கையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலி ஒரு ரிஃப்ளெக்ஷனாக கூட இருக்கலாம் உங்களுக்கு, இல்லை வந்து ஒரு ஒயிட் வாலாக கூட உங்களுக்கு இருக்கலாம் ஆக்சுவலாக. இல்லை ஸோ இல்லை வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஆக்சுவலாக, இல்லை ஒரு கதவுல என்டர் பண்ணுற மாதிரி ஒருத்தர் ஆக்சுவலாக, இல்லை ஜன்னல் வழியாக ஒருத்தர் வழியில் பார்க்குற மாதிரி எனிதிங். ஒரே விஷயம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து பயங்கர பிரைட்டாக இருக்கணும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து எக்ஸ்போஷர் வந்து நம்ம பேக்ரவுண்டு கொடுக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆக்சுவலாக சிலுவேட் பண்ணும்போது நீங்கள் ஸ்பாட் பெயிண்ட் எடுத்துகிட்டு போய் உங்கள் சப்ஜெக்டில் வச்சிங்கன்னா சப்ஜெக்ட் கிளியராக வர்றதுக்கு கேமரா சொல்லிவிடும். அப்போ வந்து ஷேடோஸ் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். நமக்கு அது வேண்டியதில்லை. நமக்கு தேவை என்ன கேட்டிங்க அப்படின்னா சப்ஜெக்ட் டார்க் ஆகணும். சப்ஜெக்ட் எவ்வளோக்குள்ளே டார்க் ஆகி பிளாக்காக ரெக்கார்ட் ஆகுதோ அதுதான் நம்ம சிலுவேட் சொல்கிறோம். ஆக்சுவலாக அது எப்போ டார்க் ஆகும் உங்களுக்கு, ஆக்சுவலாக சீனில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் பிரைட்டஸ்ட் ஸ்பாட் எதுன்னு பாருங்கள். அந்த ஸ்பாட்டில் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்பாட் மீட்டரை வச்சுட்டு என்ன பண்ணிக்கோங்க, அதை உங்களுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் ரீடிங்காக எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக சிலுவேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா யூ ஷுட் ரீட் ஃபார் ஹைலைட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அதிகமான வெளிச்ச பகுதியில் நம்ம ரீடிங் எடுத்துகிட்டு அதை நம்ம அப்ளை பண்ணோம். அது ஆட்டோமேட்டிக் மோடில் கூட நீங்கள் எடுக்கலாம், ஏவி மோடில், டிவி மோடில் எடுக்கலாம். பட் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு மேனுவல் மோடில் எடுத்திங்கன்னா அது பெட்டர் கண்ட்ரோல் இருக்கும். ஆக்சுவலாக மேனுவல் மோடுக்கு எடுத்துக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க, ஸ்டில் அதில் வந்து ஒரு 100% பிளாக் வரல சப்ஜெக்டில் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எக்ஸ்போஷரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மேபி ஷட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை அபர்ச்சர் கட் பண்ணலாம், இல்லை ஐஎஸ்ஓ நீங்கள் கூட குறைச்சி வரலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், பண்ணிட்டு பண்ணலாம். யூ கேன் டிசைட் இல்லை. ஸோ அந்த சமயத்தில் வந்து எக்ஸ்போஷரை வந்து உங்களால் மேனுவல் மோடில் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நிறைய கேமராவில் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மோடில் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா 3 ஸ்டாப்புக்கு மேலே சில கேமராஸில் காம்பன்சேட் பண்ண முடியாது. இன்னும் சில கேமராஸில் 5 ஸ்டாப்புக்கு மேலே காம்பன்சேட் பண்ண முடியாது. பட் மேனுவல் மோடில் அப்படி இல்லை. எத்தனை ஸ்டாப் பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணலாம், எத்தனை ஸ்டாப் பண்ணாலும் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த மேனுவல் மோட் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸோ அதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இதையும் தாண்டி நீங்கள் எந்த சப்ஜெக்டை நீங்கள் சிலுவேட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு டிஃபைன்டு ஷேப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது அந்த ஷேப் வந்து அந்த சப்ஜெக்டை சொல்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா, அப்போ தான் வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக. இப்போ சப்போ ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட் எடுத்திங்க அப்படின்னா அவங்க கை காலெல்லாம் அப்படி அடக்கி வச்சுட்டு உடம்போடு ஒட்டி உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது யார் என்னன்னு தெரியாது. ஆக்சுவலாக அதே சமயத்தில் அவங்க இந்த கையும் காலையும் ஸ்ட்ரெச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜம்ப் பண்ணுறாங்க, இல்லை கை காலை மேலே ஓப்பன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்டெண்டட் ஹேண்ட்ஸு லெக்ஸ் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு அழகான ஒரு ஷேப்பை டிஃபைன் பண்ணும்.
ஸோ டிஃபைன்டான ஒரு ஷேப் இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் சிலுவர்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. அது பாயிண்ட்டே கிடையாது ஆக்சுவலாக. எவ்வளோக்குள்ள டிஃபைன்டான ஒரு ஷேப் இருக்குது. ஸோ ஒரு மரம் இருக்குது, மரத்தினுடைய இலைகள் கிளைகள்லாம் டிஃபைன்டான ஷேப் ஆக்சுவலாக. அதை வந்து ஒரு சன்னுக்கு முன்னாடி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக யூ கேன் see that. இல்லை ஒரு சிங்கிள் லீஃபையும் உங்களால் என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா அந்த ஷேப் உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியும். இதுதான் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆக்சுவலாக. ஷேப் டிஃபைண்டாக இருக்கணும். ஷேப் டிஃபைண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஆங்கிளில் நீங்கள் நிற்கணும். இல்லாட்டி சப்ஜெக்ட் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படி திரும்ப சொல்லிக்கலாம் இல்லையா? அதே வந்து ஒரு அனிமலாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் வந்து கிளியராக தெரியாது, ப்ரொஃபைல் ஆங்கிளில் தான் அதனுடைய ஷேப் கிளியராக தெரியும். ஸோ இதை மாதிரி அந்த ஷேப் கிளியராக தெரிகிற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, அதை வந்து உங்களுக்கு பிரைட்டான ஒரு பேக்ரவுண்டில் நீங்கள் ஓவர்லாப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் அந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான சிலுவர்ஸ் இருக்குது அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சஜஷன் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஷூட் இன் ரா ஃபைல் ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன் ரா ஃபைல் ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேண்டிய மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அந்த இமேஜை வந்து நீங்கள் ட்வீக் பண்ணிக்கலாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒயிட் பேலன்ஸ் வச்சு நீங்கள் படம் எடுத்திருந்தா கூட என்ன பண்ணலாம், நீங்கள் ஒயிட் பேலன்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் ஆல்டர் பண்ணி வேறு வாட் கேன் சே பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் உள்ள ஒரு சிலுவட் உங்களால் பண்ண முடியும். இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிலுவட்ஸ் நான் காமிக்கிறேன். ஒரே இமேஜ் தான், நான் ராவில் ஷூட் பண்ணதுனால என்ன பண்ண முடிஞ்சது, என்னால் வந்து இம்மீடியட்டாக அந்த கலர் அந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து வேறு காம்பினேஷனுக்கு என்னால் எடுத்துகிட்டு வர முடியுது. அப்போ என்ன அது கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய க்ரியேட்டிவிட்டியை எனக்கு அங்கே அப்ளை பண்ண முடியுது. இது வந்து ஜேபிஜி ஃபைலில் அந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியாது இல்லையா? இதை பற்றி நான் ஆல்ரெடி வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லை, ராவா ஜேபிஜியா அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ நினைக்கிறேன். அது நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் see that again, திரும்ப ஒரு முறை பாருங்கள். நீங்கள் ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம கரெக்டான ஒரு புரிதல் நமக்கு வேணும். ராவுக்கும் ஜேபிஜிக்கும் உள்ள புரிதல் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய இந்த கடைசி பாயிண்ட் உங்களுக்கு வேலிடாக உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக ரா ஷூட்டராக மாறிடுங்க, அப்போ தான் உங்களால் வந்து க்ரியேட்டிவான சிலுவட் ஷாட்ஸ் உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பியூட்டிஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். அழகான சிலுவட்ஸ் எப்படி ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாம் ஈஸியான விஷயங்கள் தான், எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆக்சுவலாக ஒன்லி திங் இஸ் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஹியர் அண்ட் தேர் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கேமராஸ்லையுமே நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். ஈவன் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, பேசிக் கேமரா தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா டசன்ட் மேட்டர், ட்ரை பண்ணுங்கள் அது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கோப் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியா. நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு படம் இந்த சிலுவட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். சொல்லப்போனால் ஒரு ஆக்டிவிட்டியினுடைய எண்டாக கூட பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரிஸ்லாம் சிலுவட்டை தான் காமிப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா? அது முடிய போது டாக்குமெண்ட்ரி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவட்டை காமிச்சு ஒரு அனிமல் பேர்டே காமிச்சு அதோட க்ளோஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து எஸ்தட்டிக்கான ஒரு ஃபோட்டோஸ் ஒரு ஃபேக்ட்ரி ஷூட் வேணும் அப்படின்னு கூட அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் எடுக்கக்கூடிய சிலுவட் ஷாட்ஸ் அவங்க கேட்பாங்க. கப்பிள் போர்ட்ரேட்ஸ், போஸ்ட் வெட்டிங், ப்ரீ வெட்டிங், அதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிலுவட்டோட கப்பிள் நம்ம ஷூட் பண்ணுறோம் இல்லையா? பியூட்டிஃபுல்லான ஒரு சன் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கையில் வேறு கலர்லாம் போட்டு ஆக்சுவலாக இல்லை. ஸோ இட் இஸ் சம்திங் வெரி காமன். நிறைய சமயத்தில் நிறைய இடங்களில் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சிம்பிளான அழகான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. இதில் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோஸை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக KLR த ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி வீடியோஸோட திரும்ப உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் டில் தென்.